ஹாய்! எங்க அப்பாவும் நானும். சரிப்பா, இப்ப வந்து பொருத்தம் பார்க்கறதுனால மட்டும் ஒரு முழுசா ஒரு இது பண்ண முடியாதுன்னு நீ சொன்ன. அப்போ வேற எப்படிதான் ஒரு 2 பேத்தோட ஜாதகத்த திருமணத்துக்காக சேர்க்க முடியும்? அது நட்சத்திர பொருத்தம்ங்கிறது மட்டும் இல்லாம 2 பேரும் ஜாதக அடிப்படையில நாம் சேர்க்கணும். இப்போ உதாரணமா ஒரு ஆண் ஜாதகம். அந்த ஆண் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு எப்பொழுது திருமணம், எப்படிப்பட்ட திருமணம், எப்படிப்பட்ட மனைவி அமைவா, எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகங்கள்ல தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ அப்போ அதை எடுத்துட்டு அதில் ஆயுள், ஆரோக்கியம், குழந்தை பேரு, தொழில் இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பெண்ணுடைய இதில் எடுத்துட்டு 2க்கும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஜாதகத்தை நாம் சேர்க்கும் பொழுது அவங்க வாழ்வாங்க, சிறப்பாக வாழ்ந்திருப்பாங்க. நாம் அதை விட்டுட்டு 2 பேருக்கும் ஃப்ரீக்குவன்சியே ஒத்து வராத 2 பேர் ஜாதகத்தை நாம் சேர்த்துட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க மிசரபிளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. அதனால் பொருத்தத்துக்கு ஜாதக அடிப்படையில் பார்த்து சேர்ப்பதே சிறந்தது. வெறும் நட்சத்திரம் மட்டுமே பார்த்துட்டு 10க்கு 8 பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற பார்க்கறது தவறாகத்தான் முடியும். ஓகே. இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.